Hi, good morning. Welcome to Style One Pandi Bazaar, T Nagar. Blouse collection காக ஒரு full segment பார்க்க போறோம்னு சொன்னேன். ஆனா அதுவே நமக்கு 2 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து fancy collections and fancy come traditional collectionல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். So to begin with, first நம்ம பார்க்க போறது வந்து black. நேத்திக்கும் black தான் பார்த்தோம், பட் அது டிசைனர் ஃபார் சில்க். இன்னைக்கும் black தான் பார்க்குறோம், பட் இது ஃபார் ஃபேன்சி சாரி. எந்த சாரி வேணா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ப்ரொவைடட் ரொம்ப சிந்தட்டிக், ரொம்ப பிளெயின் சாரி ஒரு டபுள் ஷேட் சாரி வந்து ஜார்ஜெட் ஷிஃபான்ல வந்து ரொம்ப மெலிசா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சாரீஸ் இதுக்கு போட்டா ரொம்ப பிரிட்டியா இருக்கும். ஸோ இந்த பிளவுஸோடைய ஸ்டிச்சிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த கேண்டி பிங்க்லேயோ இல்லை பாட்டில் கிரீன் அது இது ரெண்டுமே இல்லாமல் சில்வர் சாரி இதுக்கு போட்டாலும் அவ்வளோ பிரிட்டியா இருக்கும். பட் மேக் ஷியோர் அந்த சாரி வந்து நல்ல தின்னா இருக்கா அப்படிங்கிறது மட்டும். ஸோ இது ஒன்று. பிளாக்லேயே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, சீக்வென்ஸ் சம்கி, அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி, ஸ்டோன் ஒர்க், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் எக்ஸ்க்ளூசிவாக என்ன இருக்கோ அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் எம்ப்ராய்டரி பண்ணி சில்வர் த்ரெட் அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. இதில் இது வந்து ஹக்கோபால பண்ணியிருக்காங்க, உள்ள வந்து சில்வர் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் சில்வர் ஷேட் நிறைய ஆட் பண்ணுறதுக்கு. பட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லேஸ் ஃபினிஷில் இருக்கும் அது. பட் அவங்க டிசைன் எம்ப்ராய்ட் பண்ணி அதை இப்படி ஒரு லேஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது பியூர்லி மேட் அவுட் ஆஃப் நெட். ஸோ இது ஒரு கலெக்ஷன். ஸோ பிளெயின் கோல்டு சாரி ஒரு பிளெயின் ஷிஃபான் கோல்டு அந்த மாதிரி சாரீஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி கலெக்ஷன் போடலாம். பேர்ல், கோல்ட், மரூன் ஸ்டோன் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை ரேப் பண்ணால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஒர்க்காக இந்த கலெக்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே இருக்க எல்லாமே வந்து டிட்டாச்சபிள் பேடடோடு தான் கிடைக்குது. ஸோ ப்ளவுஸில் வந்து சிலர் வந்து பேடட் விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க யூ கேன் டிட்டாச் இட். ஸோ இது ஒரு கலெக்ஷன். இது பிளெயின் சில்க் சாரிக்கும் போட்டுக்கலாம், ஒரு பிளெயின் சாரிக்கும் போடலாம். பின்னாடி வந்து கட் ஒர்க்கோட எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, செம்மையா இருக்கு, கிராண்டா இருக்கு. ஸோ இதுலேயே நார்மலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அட்டாச்டு பேட்ச் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் இதில் அட்டாச் பண்ணி இருந்தது. இட்ஸ் ஆல் பிளெயின் பிளாக் பிளவுஸ், பேக் ஓப்பனோட, சிம்பிள் நெக் ஃப்ரண்ட்டில், பின்னாடி வந்து ப்ராட் நெக். ஸோ இந்த மாதிரி விரும்புகிறவங்க இப்படி போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆல்ரெடி நம்ம மரூனில் பார்த்துட்டோம், இதை பற்றி நிறைய. ஸோ இது வேண்டாம். நெக்ஸ்ட் பிளாக்லேயே பார்த்துட்டோம், பட் அதே கலர் அதே ஒர்க் எது காமிக்கிறேன்னா, இதில் வந்து அதில் வெறும் பிளெயின் ஃபாயிலாக இருந்ததுல, சம்டைம்ஸ் அந்த ஃபாயில் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ சம்டைம்ஸ் அந்த மிரரை வந்து சட்டில் பண்ணுறதுக்காக அந்த மிரரில் பியர்ஸ் பண்ணி ஒரு த்ரெட் எஃபெக்ட் கொடுப்பாங்க. அஸ் இன் பிளவுஸ் எந்த கலரோ இல்லை அதில் எம்ப்ராய்டரி எந்த கலரோ அந்த மாதிரி அந்த ஒர்க் இதில் இருக்குது. நம்ம பார்த்த பிளாக் பிளவுஸில் இது இருக்காது, இந்த பெய்ஜ் கலெக்ஷனில் இது இருக்குது. ஸோ இதுவும் வைப்ரண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் கேரளா சாரி, அதுக்கும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூஸ்வலாக நம்ம பாட்டில் கிரீன் அண்ட் கேண்டி பிங்க் கலெக்ஷன் நமக்கு நிறைய இருக்கும். பட்டு புடவை அப்படின்னு எடுத்தாலே அஃப்கோர்ஸ் அம்மா கிட்ட பாட்டி கிட்ட கண்டிப்பாக அது ஒரு கலெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிளவுஸ்லாம் நம்மளால போட முடியலன்னா இந்த கலர் காம்பினேஷன்லேயே யூஸ்வல் கிளாசிக் கலெக்ஷன்ஸ்லேருந்து இப்போ ட்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் இவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. ஸோ கிளாசிக் கலெக்ஷன் கலர் காட்டுறதுக்காக நான் இதை வந்து எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வித் பிரின்சஸ் கட், பேக்ல வந்து நெக். ஸோ இப்போ இந்த நெக்கே வந்து கிளாசிக் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் பட் வெரி பிரிட்டி இந்தியன் சாரீஸ் ஆஸ் அன் ஐக்கட் டிசைன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைன்ஸ் சாரீ இருக்கிறது. காட்டன் சாரீ, இந்த மாதிரி எந்த கலர் சாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி பிளவுஸோடு போகும்போது யூல் கெட் குவைட் நார்த் இந்தியன் ஃபினிஷ் கிடைக்கும் நமக்கு பார்க்கும்போது ட்ரெஸ் பண்ணிக்கிறது. அஃப்கோர்ஸ் நம்ம எப்படி நம்மளை ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து. பட் ஸ்டில் இது அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் இங்கே இருக்கு. எல்லா கலர்ஸ்லையும் இருக்கு. பிரின்சஸ் கட்ல, பேக் ஓப்பன்ல, பட் போட் நெக், ஸ்லீவ்லெஸ். ஸ்லீவ் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல் க்ளோஸ்டு நெக். ஸோ ஸ்லீவ்லெஸ் பிளவுசஸ்லாம் போடுற மாதிரி கிராண்ட்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி தரலாம். இது பெஸ்ட் கிஃப்ட், ரொம்ப எலகண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி இந்த கோல்ட் கலெக்ஷன்.
இது வந்து ஒர்க்கை பத்தி சொல்றதை விட பேட்டர்னுக்காக தான் எடுத்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி நல்ல த்ரெட் ஒர்க்ல நல்ல ஃபினிஷ்ல ஸ்டிச்சிங் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஒர்க் வைஸ் ஆஸ் இன் சம்கியோ இல்லை த்ரெட்டோ நம்ம பார்க்கும்போது இதை விட ரொம்ப பெட்டரா நிறைய கலெக்ஷன் இருக்கு. பட் காலர் நெக் சிலர் விரும்புவாங்கல்ல, அதுக்காக தான் நான் இதை வந்து எடுத்து வச்சிருந்தேன். காலர் நெக்ல ப்ராட் நெக் பேக் போர்ஷன் நமக்கு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இதுல ஸோ பைப்பிங் கொடுத்து நமக்கு எம்ப்ராய்ட் பண்ணி இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா அட்டாச் லேஸ் பார்டர் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு பார்டரும் நமக்கு அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ 3 வெரைட்டி இதுல இருந்ததுனால நான் வந்து இதை சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஸ்டில் இதுவுமே ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு. இதை விட ப்ரிட்டியாவும் நிறைய இருக்கு. காலர் நெக்கோட அண்ட் 3/4 ஸ்லீவோட எல்லாமே. கிராண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரெடிமேட் பிளவுஸ் நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னா, ஸ்டைல் ஒன்ல வந்து இப்படி பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ குவாலிட்டியா இவங்க ஸ்டிச் பண்றாங்க, என்னென்ன பேட்டர்ன் இருக்குன்னு. இது இல்லாம தே இன்க்ளூட் கஸ்டமைஸ் ஸ்டிச்சிங். அதாவது நம்மளுடைய மெட்டீரியலை கொண்டு வந்து இவங்க கிட்ட சொன்னா அவங்களே ஐடியா கொடுப்பாங்க, ஒரு எல்ஸ் நம்ம சொல்ற மாதிரியும் நமக்கு தைச்சு கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு ஆடட் ஃபிளேவர் டு த ஸ்டைல் ஒன். நமக்கும் செரி ஆன் த கேக் அந்த மாதிரி. வேற ஒரு பொட்டிக்ல இருந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.